பெண்களுக்காக நான் சொல்லுகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்களுக்கான செய்தி இது. நீங்க 60 வயசுல டயலாக் ஒன்று சொல்றத நான் கேட்டிருக்கேன். உன்னை கரம் பிடித்தேன், வாழ்க்கை ஒளிமயமானதடி, என் மனைவி இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சொல்லு, இதை 30 வயசுல சொல்றது சொல்ல மாட்டாங்களே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆண்களே, பயப்பட வேண்டாம். காலம் கடந்திருந்தால் பயப்படுங்கள். அன்றைக்கி ஒரு நாள் இப்படியே பேசிகிட்டு இருக்கிற விருத்தாச்சலத்தில்ங்க ஒருத்தர் முன்னால் உட்காந்து சத்தமாக சொல்கிறார், அப்பா இந்த அம்மாவா பேசுது, நல்ல வேளை நான் வீட்டில் கூப்பிட்டு வரல. அது பக்கத்தில் கேட்குது சார் எனக்கு. அவர் பக்கத்தில் உட்காந்து, ஏன் ரோட்டரி கிளப், அது ரோட்டரி இல்லை லயன்ஸ் கிளப், ஏன் அப்படின்ற அவர். ஆமாம் 6 மாதத்துக்கு முன்னால் இந்த அம்மா ஏதோ விழுப்புரத்தில் பேசிச்சின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட போனேன். அவள் வீட்டில் வந்தால் ஒரே ஆட்டம், அதை நான் சரி பண்ணுறதுக்குள்ளே 6 மாதம் ஆகிடுச்சு, மறுபடியும் கூட்டிகிட்டு வரவா. ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன். பெண்கள் இருக்காங்கல்ல சார், நீங்கள் சின்ன வயசில் செய்கிற எல்லா அநியாயத்தையும் சிரிச்சுக்கிட்டோம் அழுதுகிட்டோம் ஏற்றுக்குவாங்க. ஆனால் உள்ள ஒரு முத்து மாலை வச்சுருப்பாங்க. அவங்க ஒன்றொன்னா கோத்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 60 வயசு ஆச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றொன்னா எடுத்து விடுவாங்க. இந்த கைத்தட்டல்லாம் முத்து எடுத்து விடுறவங்களுடைய கைத்தட்டல், சரியா? அதனால் சின்ன வயசிலேயே சில விஷயங்களை பெண்கள் தொடர்பாக நாம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். பெண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. பெண்ணுக்கு எது பிடிக்காதுன்றது ஆண்களாகிய யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவள் அதை அழுதோ சிரித்தோ கடந்து போவாள், கோபித்து கொண்டோ கடந்து போவாள். ஆனால் அவள் மனதிலே வெட்டுக்காயம் விழும். அந்த வெட்டுக்காயம் மிகப்பெரிய பழியாக அவளுடைய மனதிலே வேரூன்றி கொண்டே இருக்கும். அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத மிகப்பெரிய விஷயம் எது என்றால், அவளுக்கு கிண்டல் செய்வது அவளுக்கு பிடிக்காது. அவளை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. பாடி ஷேமிங் பண்ணுறது பெண்ணுக்கு பிடிக்காது. அவளுடைய தாய் தந்தையரை பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அவளுடைய வளர்ப்பு பற்றி பேசுவது அவளுக்கு பிடிக்காது. அது எல்லாம் சின்ன ஒரு ஜோக்ல தான் தொடங்கும். ஒரு ஜோக்ல தான் தொடங்கும். அந்த ஜோக் முன்னால இருக்கிறாள், அந்த டைம்ல அவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கருத்தை சொல்லுவதற்கான மிக முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அந்த ஜோக். முதலில் இந்த மாதிரியான ஜோக் பெண்கள் பற்றி சொல்லுவதை ஆண்கள் நிறுத்திக் கொள்ள